ஜனநாயகன் படத்துக்கு தணிக்கை குழு சான்றிதழ் கொடுக்காம தாமதப்படுத்தினாங்க. 9ஆம் தேதி ரிலீஸ் நாளைக்கு போட்டிருந்தாங்க. இப்போ நாளைக்கு அதை ரிலீஸ் பண்ண முடியலை, படத்தை வெளியிட. உயர் நீதிமன்றம் தீர்ப்பு கொடுத்துட்டாங்க. என்ன கொடுத்துட்டாங்கன்னா, உடனடியாக தணிக்கை சான்றிதழ் ஜனநாயகன் படத்துக்கு கொடுங்கள். இந்த தீர்ப்பை கொடுத்தது யாருன்னு சொல்லிடுற பிடி ஆஷா. அவங்க ஒரு உயர் நீதிமன்ற நீதிபதி. ரொம்ப நேர்மையானவங்க. கரெக்டாக மனசாட்சிப்படி கொடுப்பாங்க. ரொம்ப மனசாட்சிப்படி கொடுப்பாங்க. யாரும் ஆட்களை பார்க்க மாட்டாங்க. அதனால் அவங்க கொடுத்த தீர்ப்பு நடுநிலைமையோடு கொடுத்துருக்காங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னென்னா, உடனடியாக தணிக்கைக்கு சான்றிதழை நீங்கள் கொடுங்க. ஏன் கொடுங்கன்னு அவங்க சொல்கிறாங்கன்னா, 5 பேர் கொண்ட உறுப்பினர் அது. 5 உறுப்பினர் கொண்டது தணிக்கை குழு. நீங்கள் 5 உறுப்பினர்களும் முதல்ல ஒரு சில காட்சிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து இதை நீக்கிடுங்க, உங்களுக்கு தணிக்கை சான்றிதழ் கொடுத்துட்றோம் யூஏ அப்படின்னு 5 பேர் கொண்ட குழு தீர்மானிச்சிட்டீங்க. அப்போ 5 பேருக்கு சொல்லி ஒத்துக்கிட்டு தானே நீங்கள் அந்த காட்சிகளை நீக்க சொல்லி அதுக்கு யூஏ கொடுக்குறேன்னு சொன்னீங்க. அப்புறம் அந்த 5 பேர் கொண்ட குழுவிலேயே ஒருத்தர் மட்டும் எதிர்த்து புகார் கொடுத்தா என்ன அர்த்தம்? உள்நோக்கம் இருக்குன்னு தானே இருக்கும். முதல்ல 5 பேரில் நீங்கள் ஏன் ஒத்துக்கிட்டீங்க? அப்புறம் திருப்பி ஒத்துக்கிட்ட ஒருத்தரே அதில் உள்ளவர் திருப்பி புகார் கொடுப்பாராம். உடனடியாக அந்த தணிக்கை குழு தலைவர் உடனே அதை மறுபரிசீலனைக்கு அனுப்புவாராம். இப்படி எல்லாம் பண்ணுன்னா அதில் அரசியல் இருக்கா இல்லையா? அதனால் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் தணிக்கை குழு நீங்கள் செஞ்சது தப்பு. 5 பேர் ஒத்துக்கிட்டதுக்கப்புறம் நீ உங்களில் ஒரு ஆளே புகார் கொடுத்தது தப்பு. தணிக்கை குழு தலைவர் அவர் ஒத்துக்கிட்டதை திருப்பி மறுபரிசீலனைக்கு அனுப்புனது தப்பு, சட்ட விதிகளுக்கு புறம்பானது. அதனால் உடனடியாக நீங்கள் அனுமதி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.